அகத்தியரின் அற்புத மருந்தானவள், இளங்கோவன் இன்னிசையானவள், பாரதி கண்ட பாச பிள்ளையவள், பாரதிதாசனின் பட்டாடையாய் விழுந்தவள், ஆயிரம் ஆயிரம் தலைமுறை தாண்டியும் தொல்காப்பியம் கண்டெடுத்த அற்புதம் அவள், வல்லினம் மெல்லினம் இடையினமாய் இளமையும் மாறாம் இளம் தென்றலாய், அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாய், மூவேந்தர் ஆட்சியில் முற்றிய பாவையாய், அறிஞர் பெருமக்களின் அறிவு கலசியமாய், பேச்சாலை பெரும் அசிவாரமாய், மாநிலத்தின் அக பெரிய அடையாளமாய் திகழ்கின்ற செம்மொழியே, அன்னை தமிழே, என் சிறந்தாண்டி வணக்கங்கள். அவையோருக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழின் சிறப்பு. தமிழ்தான் தமிழின் அடையாளம். தமிழாய் தமிழர்கள், தமிழர்களாய் தமிழென பின்னி பிணைக்கப்பட்டது இந்த உறவு முறை. தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய தொன்மை நிறைந்த தோளில் எம்மை தூக்கி சுமந்த சென்மை நிறைந்த சீரம் தானே என் தமிழ். அரும்பு போது மலர்வி செம்மல் என்று ஒரு மலருக்கு பல்வேறு பெயர்களை எடுத்து சூடும் அழகு தமிழ். நற்றினையும் நல்ல குறுந்தொகையும் 50 பதித்து பத்தும் படிவாடலும் கற்றோருக்கும் கலியோடு அகம் புறமென இரு தரப்பையும் கூறும் 8 தொகை. கல்வியின் மேன்மை குறித்து நாளடி நான் ஒரு இப்படி கூறுகின்றது. குறிஞ்சி அழகை கொடுத்தானே கோட்டழகும், குறிஞ்சி அழகை கொடுத்தானே கோட்டழகும், மஞ்சள் அழகோ அழகல்ல நெஞ்சத்து, நல்லம் யாவினும் நடுவுடல் அமையாது, கல்வி அழகே அழகென்று போற்றுகின்றது. 50 காப்பிலும் ஒன்றான சிலப்பதிகாரமோ வெறும் கண்ணகி, கோவலன், மாதவி, சுற்றிய நாடகம் அல்ல. அது ஒரு வாழ்வே விழும் பயமாக நமக்கு திகழ்கின்றது. இதிகாசங்களான ராமாயணமோ ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. மகாபாரதமோ ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தமிழ் கொண்டதற்கு சான்றாக உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய முனைவை கிரேக்கம், லத்தீன், சீனம், அரபி, சமஸ்கிருதம், தமிழ் உட்பட 6 மொழிகள் ஆகும். அதில் தமிழை தவிர ஏனைய மொழிகள் கால வெள்ளத்தினால் கலைந்தும் சிதைந்து போய்விட்டது. மூல மொழிகள் முற்றிலும் வேறுபட்டு தான் காணப்படுகின்றதனால் தாய்மொழியான தமிழ் மட்டும்தான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசப்பட்டது, இன்றும் பேசப்படுகின்றது, நாளையும் பேசப்படக்கூடிய பண்பும் மாற்றலும் தமிழுக்கென வாய்த்ததனை சிறப்பு எனலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலந்தோறும் தம்மை புதுப்பொலிவுடன் வளர்த்துக் கொண்டே வருவதுதான் தமிழ் மொழி. கண்ணிகளோ தமிழை வாழ்த்தி இப்படி பாடுகின்றார்கள். தித்திக்கும் தென்னமுதாய் தென்னமுதின் மேலான முத்திக்கும் முக்கணியே முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு ஒன்றிருக்கும் விண்ணப்பம் உண்டோ வியம்பிக்கல், பெருஞ்சித்திரனாரோ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசு, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இந்நேரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணுன் சிறந்தே மணிமேகலை வடிவே, முன்னு நிலைவாள் தலை பணிந்தால வாழ்த்துவமை என்று வாழ்த்துகின்றாள். பாரதியாரோ யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்று காணும் என்று கேட்கின்றார். இனிமை தமிழ் மொழி எமது எனக்கு இனிமை தருமடி வாய்த்தல் அமுது என்று பாரதிதாசன் தமிழை வாயார போகின்றார்கள். உழவர் பெருமக்களோ தமிழின் இளமை வளமை தமிழ் தெரிந்து தமிழை நெஞ்சார வாழ்த்துகின்றார்கள். எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தமிழுக்கு உண்டேன் என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு சான்றாக நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, கற்றவை கற்கும்படி வல்லவனே சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவன் வாழ்வதெப்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புக படிப்படியாய் புலமாய் வந்திருமே என் சொற்படி, ஜாதி என்னும் தாண்டபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்து எப்படி, இல்லை என்றால் தீமை வந்திருமே மறுபடி, பொய்யிலே முக்கால் படி, புறத்திலே கால்படி, வையகம் ஏமாறுபடி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆண்டோர் சொற்படி, படி 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 படி, நீ படிப்படியாய் படி, படியேறி படி, ஏறிய படியில் இறங்காமல் தமிழை படி என்றார் பாரதிதாசன். இப்படி படி என்ற ஒற்றை சொல்லை வைத்து ஒரு கவிதையை ஏற்ற முடியும் என்றால் அது தமிழ் மொழியில் மட்டும்தான் முடியும். தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்தாம் ஆ என்றால் அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா. இதுவே ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஏ ஃபார் ஆப்பிள். அதாவது உணவில் இறந்து தூங்குவதுதான் வேற்றுமொழி. எப்படி உணவில் இறந்து தூங்குவதுதான் வேற்றுமொழி, நம் உணர்வில் இருந்து தூங்குவதுதான் நம் தமிழ் மொழி. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால்
தமிழின் சிறப்பை 3 எழுத்து கவிதையில் கூறலாம். எப்படி என்றால், அம்மா 3 எழுத்து, அப்பா 3 எழுத்து, தம்பி 3 எழுத்து, தங்கை 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, மகள் 3 எழுத்து, தாத்தா 3 எழுத்து, பாட்டி 3 எழுத்து, சித்தி 3 எழுத்து, அத்தை 3 எழுத்து, மாமன் 3 எழுத்து. இவர்கள் அனைத்தையும் இணைக்கும் உறவு 3 எழுத்து. உறவினால் பிறக்கும் பாசம் 3 எழுத்து. பாசத்தினால் ஏற்படும் காதல் 3 எழுத்து. காதலினால் வரும் தோல்வி 3 எழுத்து. தோல்வியை மறைக்க கேட்கும் பாடல் 3 எழுத்து. பாடலினால் கிடைக்கும் இனிமை 3 எழுத்து. அப்படி இனிமையாய் இனித்து இருக்கும் என் தாய்மொழி தமிழ் 3 எழுத்து என்றால் அது மிகையாகாது. அப்படி இனிமையாய் இனித்திருக்கும் என் தாய்மொழி தமிழோ இக்கணினி காலத்தில் எப்படியெல்லாம் நிலை கொண்டு காணப்படுகின்றது. பல பேருக்கு தெரிந்ததுதான். செந்தமிழ் நாட்டில் பிறந்துவிட்டு நம்மொழி செந்தமிழை மறந்துவிட்டு தமிழடி நாட்டில் புதைத்துவிட்டு ஆங்கிலத்தை நாட்டில் விதைத்துவிட்டு நம்மொழி தமிழை மறந்துவிட்டு மழை வாங்கிலும் ஆங்கிலத்தை புகுத்திவிட்டு நம்மொழி தமிழை மறக்கும் தமிழர்களே எந்த மொழியிலாகவும் வந்து